புஷ் ORIGIN origin dev அப்படின்ற கமாண்ட் கொடுத்தனா எனக்கு என்னோட கம்பெனியோட URL. ஓகே, ஸோ IAM-. ஓகே, இப்போ நாம டேட்டா நான் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இப்போ நீங்க என்ன GitHubல புஷ் பண்றீங்களோ அந்த டேட்டான்றது நமக்கு புஷ் பண்ண சொல்லும். அப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம இப்ப டேட்டான்றது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்மளோட ரிமோட் ரெபாசிட்டரிக்கு நான் புஷ் பண்ணிட்டேன். இப்போ now what I'm going to do is, so இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க நான் இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 2 பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா கிரியேட் ஆயிருக்கு. நம்ம இப்ப நம்ம 2வது பிரான்ச் டெவ்னு ஓபன் பண்ணனா இங்க 3rd கமிட்ன்ற டேட்டாவை நமக்கு இங்க அவைலபிளாக இருக்கும். எஸ், இஸ் லாகின் ரெக்வயர்ட் நெட். கரெக்ட் ரோஹித், பிகாஸ் நம்ம நெட்ல தான் நம்ம புஷ் பண்றோம். அப்ப நம்ம கண்டிப்பா இந்த புஷ் கமாண்டுக்கு நமக்கு நெட்ன்றது வேணும். அண்ட் அது நெட் இருந்தா தான் நமக்கு செக்கும் பண்ணும். ஸோ அப்ப என்ன, நம்ம GitHubன்றது இன்டர்நெட்ல இருக்கிற ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி தான். அப்ப கண்டிப்பா நமக்கு நெட்ன்றது தேவை. ஸோ அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணியாச்சுன்னா, நம்மளோட டெவ்ன்ற ஒரு பிரான்ச்ல நான் புதுசா ஒரு கமிட் நான் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த கமிட் எனக்கு என்ன ஆச்சுன்னா 21 மே மித்ரன்ன்ற ஒரு யூசர் இந்த கமிட் பண்ணியிருக்காங்கன்ற எனக்கு இன்ஃபர்மேஷன் காமிச்சிருச்சு. இப்போ நம்ம டீம்ல எத்தனை பேர் இருப்பாங்க? நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப அந்த டெஸ்டிங் டீம் இந்த 3rd கமிட்டை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புல் பண்ணிக்குவாங்க. புல் அப்படின்ற கமாண்டுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ புதுசா ரிமோட் ரெபாசிட்டரியில ஏதாவது ஆட் ஆயிருந்ததுன்னா அதை அப்டேட் பண்ணு, லேட்டஸ்ட் சேஞ்சஸுக்கு அப்டேட் பண்ணு அப்படின்ற கமாண்ட் தாங்க புல்லு. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இப்ப டெஸ்ட்ன்றது யாரு, அவங்களோட லேப்டாப்ன்றது தனியா இருக்கும். அந்த லேப்டாப்ல அவர் என்ன பண்ணுவார்னா அவர் புல் பண்ணுவார். அப்ப அவர் புல் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, அந்த டேட்டான்றது புல் ஆகி அவருக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வேணா காமிக்கிறேன். இப்ப இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இப்போ இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வேற ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் யூசர். இப்போ மித்ரன்றதுக்கு பதிலா நம்ம கார்த்திக் அப்படின்னு வச்சுக்கலாம், KRTHIK. ஸோ கார்த்திக் கிட்ட இந்த டீடைல்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ எதுவுமே இருக்காது, அவர் ஃப்ரெஷ்ஷா இருப்பார். ஸோ ஏன் எதுவுமே இருக்காதுன்னா, அவர் அவரோட லேப்டாப்ல ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, இப்படி காலியா இருக்கு. இப்ப கார்த்திக்ன்ற ஒரு டெஸ்டர் அவர் என்ன பண்ணுவார்னா புல் அப்படின்ற ஒரு கமாண்ட் பயன்படுத்துவார். அப்ப கிட் புல் அப்படின்ற கமாண்ட் பயன்படுத்தினாங்கன்னா ரிமோட் ரெபாசிட்டரியில என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே அவருக்கு அப்டேட் ஆயிரும். ஓகே, ஸோ அவருக்கு அப்படியே அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ புல்லுன்ற கமாண்டுக்கு அர்த்தம் என்னன்னா அதுதான். ஸோ நமக்கு ரிமோட் ரெபாசிட்டரி இருக்க டேட்டாவை அப்படியே அவருக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுவாரு, அவர் லேப்டாப்ல 3rd கமிட்ன்றது வந்துருச்சு. ஏன்னா இப்போ ஒரு டெஸ்டர் அவர் லேப்டாப்ல ஒரு 3rd கமிட்ன்ற டேட்டா வந்துருச்சு. அவர் என்ன பண்ணுவார்னா அவர் ஒர்க் பண்ணுவார். ஓகே, ஸோ கரெக்டா இருக்கா அப்படி எல்லாமே செக் பண்ணிட்டு அவர் ஓகேன்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணுவார். அப்ரூவ் பண்ணோம் நம்மளுக்கு என்ன வரும், இப்போ அவர் வேலையை முடிச்சிட்டாரு, நம்ம திருப்பி நம்மளோட ஒர்க் ஃப்ளோக்கு வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் ஓகே அவர் ஓகேன்னு சொன்ன உடனே இப்போ நம்ம மர்ஜ் பண்ணுவோம். என்ன மர்ஜ் ஆப்ரேஷனு, நம்ம இப்போ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி நினைச்சுக்கலாம். நம்ம இப்போ ஸ்மூத் மர்ஜ் பண்ண போறோம் அப்படின்னு. அப்ப நம்ம இப்ப பண்ண போறது, எனக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு, இப்போ நான் ஸ்மூத் மர்ஜ்ன்னு நான் பண்ண போறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் கோ டு அவர் கோடு. எங்க இருக்கு, நம்ம இந்த எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக. இப்போ ஃபர்ஸ்ட் நான் மர்ஜ் பண்ண போறேன். ஸோ நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 2 ஆப்ரேஷன் சொல்லியிருப்பேன். என்ன ஆப்ரேஷன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பிரான்ச்ல இருக்கீங்கன்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம தப்பான பிரான்ச்ல இருக்கோம், நம்ம செக் பண்ணிக்கலாம். கிட் செக் அவுட் மாஸ்டர், நம்ம மாஸ்டர் பிரான்ச்சுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ இங்கவே ஆட்டோமேட்டிக்கா அதுவே சொல்லிருச்சு, யுவர் பிரான்ச் இஸ் அப் டு டேட் வித் ஆர்ஜின் மாஸ்டர் அப்படின்னு. பட் ஆனா நம்மளும் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் கமாண்ட் செக் விச் பிரான்ச் யூ ஆர் ஒர்க்கிங். 2வது கமாண்ட் கிட் புல்லு ஆரிஜின் மாஸ்டர். இப்படி கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தடவை மாஸ்டர் பிரான்ச்ல என்னென்னலாம் இருக்கோ அதை புல் பண்ணிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டெவலப்பர், நான் என்ன பண்றேன், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். இதே மாதிரி நிறைய டெவலப்பர்ஸ் உங்க டீம்ல இருப்பாங்க. அவரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் வேலையை முடிச்சிட்டாங்கன்னா அவர் மாஸ்டர் பிரான்ச்ல அப்டேட் பண்ணிடுவார். 4th கமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, டு பி இன் த சேஃபர் சைட் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் பிரான்ச் செக் பண்ணும். 2வது உங்க ரிமோட் ரெபாசிட்டரியில ஏதாவது ஒரு கமிட் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். எந்த கமிட்டும் வரலன்னா இப்படி நம்மளுக்கு வந்துடும், ஆல்ரெடி அப் டு டேட்டு, எந்த பிரச்சனையும் இல்லை, புதுசா எந்த இதுவுமே வரல. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ரிமோட் ரெபாசிட்டரி இருக்க டேட்டாவை நம்ம ஒரு தடவை புல் பண்ணிக்கிட்டோம். ஸோ புல் பண்ணோன்னா எனக்கு ஆல்ரெடி அப் டு டேட்டு. இப்போ நம்ம செக்கும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட்னு 2 கமிட் தான் இருக்கு. அப்பாடா, ஓகே சூப்பர், சேஃப்.
அப்போ உடனே நம்ம என்ன பண்றோம், அந்த குறிப்பிட்ட டைம்ல நம்ம அந்த அடுத்த ஒரு 1 or 2 minutesல நம்ம இதை அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ், இப்போ நம்ம பிரான்ச் நம்ம மாஸ்டர் பிரான்ச் தான் இருக்கும்னு நம்ம செக் பண்ணியாச்சு. கிட் மர்ஜ் டெவ், நான் கிட் மர்ஜ் டெவ்னு கொடுத்த உடனே என்னோட வேலை இங்க வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இங்க மர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் மர்ஜ் பண்ணணும் என்ன பண்ணிடுவேன், இப்போ நம்ம மர்ஜ் பண்ண டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்படியே நம்ம மாஸ்டர் பிரான்ச்சுக்கு நம்ம புஷ் பண்ணுவோம். ரைட். ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா இங்க நம்மளோட டேட்டாவை இப்படி நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட லேப்டாப்ல மாஸ்டர் பிரான்ச்ல புஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லேப்டாப்ல பண்ணதை ரிமோட் ரெபாசிட்டரியில ஒரு காப்பி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். எப்படி நம்ம காப்பி எடுத்து ஸ்டோர் பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேம் கமாண்ட் கிட் புஷ் ORIGIN ஆரிஜின் மாஸ்டர் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா புஷ் ஆயிடுச்சு. 1 செகண்ட், ஆஹா தப்பா கொடுத்துட்டேன். my THRAN and my password கொடுத்தனா இப்போ எனக்கு என்ன ஆயிரும்னா என்னோட டேட்டான்றது இங்க இருக்கிற தேர்ட் கமிட் இப்போ என்னோட மாஸ்டர் பிரான்ச்லயும் அங்க போயிட்டு ஆட் ஆயிரும். டன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சாரி பேஸ்ட், நம்ம இப்போ மாஸ்டர் பிரான்ச்ல நம்ம புதுசா இருக்கிற டேட்டாவை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்க நம்ம அந்த கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க நம்ம ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். டன். இப்போ நமக்கு ரெட் கலர்ல இங்க டேட்டா வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தேவையில்லாத பிரான்ச்சை நம்ம delete பண்ணுவோம். ஸோ இப்போ delete பண்ற ஸ்டெப்புக்கு நம்ம வருவோங்க. இப்போ அது நம்ம அடுத்து பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதோ பார்த்துக்கலாம். GitHubல போயிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட மாஸ்டர் பிரான்ச் நான் ஓப்பன் பண்றேன். மாஸ்டர் பிரான்ச் ஓப்பன் பண்ணாலும் நீங்க மாஸ்டர் பிரான்ச்ல இப்போ எனக்கு என்ன வந்துருச்சுன்னா புதுசா எனக்கு ஒரு கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பிரான்ச்ல அப்டேட் ஆயிடுச்சு. சிஆர் மாஸ்டர் பிரான்ச்லயும் இப்போ 3 கமிட் இருக்கு. பழக்கா என்னோட மாஸ்டர்லயும் எனக்கு 3 கமிட்ன்றது அப்டேட் ஆயிடுச்சு. அப்ப இங்க எனக்கு வந்துருச்சு. சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்மளோட இந்த தேவையில்லாத நம்ம கிரியேட் பண்ண ஃபீச்சர் பிரான்ச்சை delete பண்றது தான். நம்ம லோக்கல் ரெபாசிட்டரியில எப்படி ஃபீச்சர் பிரான்ச்சை delete பண்றது அப்படின்ற ஸ்டெப்பை நம்ம பார்த்துருப்போம். எப்படி delete பண்ணோம், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிட் இருங்க நம்ம ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். கிட் பிரான்ச் -d dev அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா இப்போ என்னோட பிரான்ச்ன்றதை delete பண்ணிருச்சு. ஸோ deleted branch dev. அப்போ நம்ம ஒர்க் பண்ண வேலையை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இங்க நான் இதை delete பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் deletedனு வச்சுக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா கலர் ஒயிட் கலர் மாத்திக்கிறேன். ஸோ அப்போ delete ஆயிருச்சு அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம இது ஒயிட் கலர்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு delete ஆயிருச்சு அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்போ நம்ம லோக்கல்ல delete பண்ணிட்டீங்களே, ரிமோட்ல இன்னும் அந்த பிரான்ச் அப்படியே தானங்க இருக்கு. எஸ் கரெக்ட், அப்படியே தான் இருக்கு. அப்ப நம்ம ரிமோட்ல என்ன பண்ணோம், ரிமோட்லயும் delete பண்ணிட்டோம்னா நம்ம வேலைன்றது ஓவர். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரிமோட்லயும் பெட்டர் நம்ம delete பண்ணிடலாம். அப்ப ரிமோட் delete பண்றதுக்கு என்ன கமாண்ட், அது ரொம்ப ஈஸியான கமாண்ட் தாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ கிட் புஷ் ஆரிஜின் ORIGIN. இப்போ நீங்க எப்பவுமே என்ன பண்ணுவீங்க, கிட் புஷ் டெவ்னு கொடுப்பீங்க. ஆனா இப்ப என்ன பண்றேன்னா -delete. ஸோ கிட் புஷ் ஆரிஜின் இந்த டெவ்ன்றத delete பண்ணிரு அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நான் இப்ப கொடுத்தேன்னா எனக்கு அதே மாதிரி கேட்கும் I am Mitran and என்னோட யூசர் நேம் நான் கொடுக்குறேன், சாரி என் பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன். டன்னு. இப்போ நீங்க உங்க ரெபாசிட்டரியில போய் நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா நம்ம திருப்பி இங்க போய்க்கலாம். இப்ப திருப்பி ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கு. அப்ப நம்ம இங்க பண்ண டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இங்க அதே மாதிரி என்னோட ரிமோட்லயும் இந்த பிரான்ச்சை நான் delete பண்ணிட்டேன். என்னோட வேலை முடிஞ்சது, நான் அப்டேட் பண்ணேன். ஏன்னா அப்டேட் பண்ணாதான் மற்ற டெவலப்பர்ஸ் அதை டெஸ்ட் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணோம், ரிமோட்ல போட்டாதான் இப்போ என்னோட டெஸ்டிங் டீம் இல்ல மற்ற டெவலப்பர்ஸ்ன்றதை அதை பார்க்க முடியும். பார்த்து முடிச்சோன்னு அவங்க என்ன பண்ணாங்க, ஓகேங்க மாஸ்டர் பிரான்ச்ல அப்டேட் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணிட்டேன்னா மாஸ்டர் பிரான்ச்ல அப்டேட் பண்ணிட்டு இந்த பிரான்ச்சை நான் delete பண்ணிட்டேன். அப்ப இப்போ என்னோட ஒர்க்கிங் ட்ரீன்றது அழகா கிளீனா இது ஒரே ஒரு ட்ராக் மட்டும் தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ. இதே மாதிரி மல்டிபிள் ஒர்க் ஃப்ளோஸ் இருக்குங்க, அது எல்லாத்தையும் நம்ம குழப்பிக்க வேணாம். இப்ப நம்ம இப்படி ஒரு ஒர்க் ஃப்ளோ தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்ப நம்மளுக்கு மாஸ்டர் பிரான்ச் அப்படின்றது கிளீனா இருக்கு. இதே மாதிரி இங்க என்ன ஆகும்னா தேர்ட் கமிட், ஃபோர்த் கமிட் அண்ட் ஃபிஃப்த் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஃபிஃப்த் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சினாரியோ எடுத்துக்கலாம், நோட் பேடு. ஸோ இதுல நான் என்ன பண்றேன்னா இப்போ நீங்க எப்பவுமே என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு நிறைய வெர்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. வெர்ஷன் 0.1, ஸோ வெர்ஷன் நெக்ஸ்ட் 0.2, நெக்ஸ்ட் வெர்ஷன் 0.3, அதுக்கு அதே மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கும்.
அப்ப ஃபைனலா ஒரு 2 மாசம் கழிச்சு வெர்ஷன் 1ன்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஸ் பண்ணுவீங்க, ஒரு ஸ்டேபிள் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ரிலீஸ்ன்றது என்னன்னா நம்மளுக்கு ஒரு அவுட்புட். ஸோ அப்படின்னா நான் வேலையை முடிச்சிட்டேன், இந்தாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலீஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட். அப்ப இந்த ரிலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உலக மக்கள் எல்லாமே பார்ப்பாங்க. இந்த மாதிரி மேஜர் ரிலீஸ் எல்லாம் இருக்கும்போது தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்ப நம்ம 3rd கமிட் 4th கமிட் இது எல்லாமே பண்றது நம்ம எதுக்குள்ள பண்ணிட்டு இருக்கோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட இதுல தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எதுல பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட கம்பெனியோட GitHub அக்கௌண்ட்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நமக்கு கம்பெனி GitHub அக்கௌண்ட்ல நம்ம பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ இப்ப நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு 4 மாசம் 5 மாசம் நான் வேலையை பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சோன்னே இப்ப நான் அதை ரிலீஸ் பண்ண போறேன். ரிலீஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வாட் வில் டு இஸ் நம்ம மாஸ்டர் பிரான்ச்ல விச் இஸ் நம்மளோட கிளையண்டோட GitHub இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். அது எப்படிங்க சென்ட் பண்றது? இப்ப நீங்க அது நீங்க எக்ஸாம்பிளா பாருங்க. there is something called as pull request அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புல் ரெக்வஸ்ட் அப்படின்றது என்னன்னா, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட இருந்து எடுத்தது பேரு ஃபோர்க். என்ன பண்ணோம், நம்ம இப்ப ஃபோர்க்குன்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்க நான் இப்ப எக்ஸாம்பிள் நம்ம இதோட தான் இருக்கு என்னோட டேட்டா. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இப்ப மாஸ்டர் அவங்களோட கிளையண்டோட GitHubல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட்னு 2 தான் இருக்கும். நம்ம ஃபோர்க்னா என்னன்னா ஒரு காப்பி எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம், நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்றோம். இப்ப எல்லா ஃபீச்சரும் ஆட் பண்ணி நான் என்ன சென்ட் பண்ணுவேன்னா, திருப்பி என்ன சென்ட் பண்ணுவேன்னா, நான் புல் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு என்னோட கம்பெனிக்கு அந்த கிளையண்ட்டுக்கு நான் ஆட் பண்ணுவேன். ஸோ புல் ரெக்வஸ்ட் என்னன்னா, நான் இந்த இவ்வளவு விஷயம் நான் ஆட் பண்ணிருக்கேன், இது நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட மெஷினுக்கு நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற டேட்டா எல்லாமே அவங்க அப்டேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி புல் ரெக்வஸ்ட் கொடுத்தேன். புல் ரெக்வஸ்ட்ன்றது நம்ம எவ்ரிடே கொடுக்க மாட்டோம். ஒரு ஸ்டேபிள் ரிலீஸ். ஃபர்ஸ்ட் நான் 2 மாசம் 3 மாசம் வேலை பண்ணேன்னா ஒரு ரிலீஸ் 1ன்னு கொடுத்தேன்னா, அந்த ரிலீஸ் 1 கம்பெனி கிட்ட நான் அந்த ஓனர் கிட்ட நான் கொடுத்துருவேன். ஸோ கிளையண்ட் ஓனர் கிட்ட. அடுத்து நாங்க கம்பெனிக்குள்ள நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். வேலை பார்த்து முடிச்ச உடனே எல்லாமே ரெடின்னு திருப்பி என் கிளையண்ட் கிட்ட புல் ரெக்வஸ்ட் நான் கொடுத்துருவேன். ஏன்னா கிளையண்ட் தான் ஓனர். ஏன்னா அவர் தான் காசு கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காங்க, நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அப்ப அவங்க கிட்ட தான் அந்த GitHubோட ரெபாசிட்டரி ஓனர்ஷிப் இருக்கும். ஓனர்ஷிப்னா என்னன்னா, இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நான் தான் இந்த DevOps 1705ன்றதுக்கு ஓனர். நம்ம கம்பெனிக்கு என்ன சிம்பிள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஹோம்ஒர்க் போனாலே இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். ஃபோர்க் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க சும்மா ஒரு காப்பி எடுத்து அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குங்க. நம்ம இப்போதைக்கு ஒரு சிம்பிளா இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ நம்ம எப்படி ஒரு கம்பெனி ஒரு கிளையண்ட் பேஸ்டு நம்ம டெவலப்பர் எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஒர்க் ஃப்ளோ பார்த்துருக்கேன். நான் என்ன பண்றேன், குட்டியா இந்த ஒர்க் ஃப்ளோ சில பேருக்கு கஷ்டமா இருக்கும், புதுசா பாக்குறதுனால நான் அதை ஒரு சிம்பிளா நான் ஒரு சம்மரைஸ் பண்றேன். ஸோ என்ன சம்மரைஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குட்டியா நம்ம அதை ரீகேப் பண்ணுவோம். So, sir, at one time, can we able to delete feature branch both in local and remote? Karthik, நம்ம ரிமோட் ரெபாசிட்டரியில நம்ம போயிட்டு ஒர்க்கே பண்ண முடியாது. ரிமோட் ரெபாசிட்டரின்றது என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, அது ஒரு பேக்கப் மாதிரி. பேக்கப்னா என்னன்னா, நான் என்னோட லோக்கல்ல என்ன வச்சிருக்கேனோ அது ஒரு பேக்கப்பா தான் நம்ம ரிமோட்டா வைக்கிறோம். அது ரிமோட்ன்றது தூரமா எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் உங்க லோக்கல் ரெபாசிட்டரியில என்ன வேணுமோ அதை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு அதுதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரிமோட் ரெபாசிட்டரியில போய் புஷ் பண்ண போறீங்க. நம்ம டைரக்டா போயிட்டு ரிமோட் ரெபாசிட்டரியில நம்ம கோடெல்லாம் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். நம்ம ரிமோட் ரெபாசிட்டரி என்னன்னா ஒரு லோக்கலோட பேக்கப்ன்றதா ரிமோட் ரெபாசிட்டரிங்க, அவ்வளவுதான். ரிமோட் ரெபாசிட்டரி பேக்கப்னா இன்டர்நெட்ல வச்சிருக்கோம், அது மத்தவங்க எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும். அப்ப எப்பவுமே நம்ம லோக்கல்ல நம்ம சேஞ்சஸை பயன்படுத்திட்டு அதை தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா புஷ் பண்ணுவீங்க. ஸோ புஷ் பண்ணி எனக்கு அந்த ரிமோட் ரெபாசிட்டரி எனக்கு சேஞ்ச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஷ் பண்ற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவோம். அட் அ டைம்ல நீங்க ரெண்டுமே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க, நம்ம 2 செப்பரேட் கமாண்டை தான் நம்ம பயன்படுத்துறோம். நம்மளும் 2 செப்பரேட்டா தான். ஏன்னா ஒரு கமாண்டு லோக்கல்ல ஒர்க் பண்றதுக்கு, இன்னொரு கமாண்டு ரிமோட்ல ஒர்க் பண்றதுக்காக. ஸோ புஷ்ன்ற கமாண்ட் தான் ரிமோட்ல ஒர்க் பண்றது எல்லாமே. ஸோ அப்ப நம்ம ஒரே இதுல ஒரே ஸ்டெப்ல ரெண்டுத்தையும் நம்ம டெலிட் பண்ண முடியாது, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு குட்டியா நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ன்றதை எடுத்துக்கலாம். ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டு இஸ், இப்போ நம்ம ஒரு 3 இது வரையலாங்க. ஃபர்ஸ்ட் இது யாருன்னா கிளையண்ட் ஓனர். ஸோ CLIENT கிளையண்டோடது. இங்க நான் என்ன பண்றேன், இங்க நம்மளோட கம்பெனியோடது, கம்பெனியோட GitHub. இது என்னோட டெவலப்பர் டெவ் அப்படின்ற ஒரு GitHub, ரைட்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா கிளையண்ட் கிட்ட இப்படி ஒரு ட்ராக் இருக்குங்க. ஸோ ட்ராக்னா இப்படி இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி குட்டி குட்டியா 2 சர்க்கிள் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், 4th கமிட் அப்படின்னு நிறைய கமிட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல ஃபோர்க் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் பயன்படுவீங்க. ஸோ ஃபோர்க் அப்படின்னு நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபோர்க்னா என்னன்னா கிளையண்ட் கிட்ட இருக்கிற டேட்டா அப்படியே நம்மளுக்கு இங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்க் ஆப்ரேஷன் பயன்படுத்துறாங்க.
அதுக்கடுத்து நமக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம கம்பெனில அதே மாதிரி நமக்கு ஒரு ட்ராக் இருக்கும். ஆனா அது கிளையண்ட்டை விட அதிகமாவே இருக்கும். ஏன்னா நம்ம கிளையண்ட் கிட்ட என்னென்ன இருக்கும்னா இந்த வெர்ஷன் 0.1 வெர்ஷன் 0.2ன்னு சொல்லிட்டு இந்த வெர்ஷன் 1 இருக்கு பாத்தீங்களா, அந்த வெர்ஷன் 1 வரைக்கும் தான் இருக்கும். இது நமக்கு வெர்ஷன் 0.9. ஸோ அதே மாதிரி வெர்ஷன் 0.8 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழைய வெர்ஷன் வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கம்பெனிக்குள்ளதான் நம்ம புது வெர்ஷனா நம்ம கோட் எழுதிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்ப எப்போ வேலையை முடிக்கிறோமோ அப்பதான் நம்ம ஓனர் கிட்ட கொடுப்போம். அந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியா இந்த ஒரு சர்க்கிளுமே என்னன்னு வச்சுக்கோங்க ஒரு கமிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நாங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வரோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா இதை நம்மளோட லேப்டாப்புக்கு நம்ம எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம க்ளோன் பண்ணுவோம். இல்ல ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா புல் அப்படின்ற ஆப்ஷன் பண்ணுவேன். ஃபெட்ச்ன்றது லோக்கல் ரெபாசிட்டரியில மட்டும் அப்டேட் பண்றதுக்கு ஒர்க்கிங் காப்பியில அப்டேட் ஆக வேணாம். அப்ப நீங்க ஃபெட்சும் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஃபெட்ச்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அது எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். அதுதான் கிட்னா என்ன, புல்னா என்ன, ஃபெட்ச்னா என்ன, தியரியா படிக்க கூடாது, பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு இன்னும் நிறைய நாலேஜ்ன்றது கிடைக்கும். ரைட். ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம எக்ஸாம்பிள் நம்ம இங்க எடுத்துக்கிறோம். இப்போ அங்க இருக்கிற டேட்டான்றது அப்படியே எனக்கு இங்க வந்துருச்சுங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்படி எடுத்துக்கலாம், அந்த சர்க்கிள்லாம் போட வேணாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், புதுசா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றேன். ஸோ புதுசா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அந்த பிரான்ச்ல என்ன பண்ணுவேன்னா ஒர்க் பண்ணுவேன். விச் இஸ் நம்ம இங்க ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிரான்ச் நம்ம பண்ணுவோம். ரைட். ஸோ இப்போ நான் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெவலப்பர் இது, ஆனா இங்க மாஸ்டர்னு வச்சுக்கலாம். நான் டெவ்ன்றது அப்படி வச்சுக்கிறேன். இங்க நம்ம மாஸ்டர். இங்க நான் என்ன பண்றேன், நான் ஃபீச்சர் பிரான்ச் நான் கிரியேட் பண்றேன். ஸோ இங்க FEATURE ஃபீச்சர் பிரான்ச் நான் கிரியேட் பண்றேன். அந்த ஃபீச்சர் பிரான்ச்ல நான் கோட ஆட் பண்ணுவேன். அந்த ஃபீச்சர் பிரான்ச்ல ஆட் பண்ண கோட நான் என்னோட கம்பெனி ரெபாசிட்டரிக்கு நான் புஷ் பண்ணுவேன். அவங்க ஓகே அப்ரூவ் பண்ண அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட மாஸ்டர் பிரான்ச்சுக்கு நம்ம அந்த டேட்டாவை அப்லோட் பண்ணுவோம். அதையும் நான் என்ன பண்ணுவேன்னா மறுபடியும் நான் என்னோட கம்பெனிக்கு நான் புஷ் பண்ணுவேன். கம்பெனி இதே மாதிரி நம்ம ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒர்க் பண்ணி முடிச்சோடனே நம்ம என்ன பண்ணோம்னா இங்க ஃபுல்லா நம்மளோட டேட்டாவை எல்லா வேலையும் முடிச்சோடனே புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளையண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவேன். அந்த கிளையண்ட் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு அவர் எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லாமே ஓகே அப்படின்னு கொடுத்தாருன்னா அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த டேட்டாவை அவர் புல் பண்ணி வாங்கிக்குவாரு. அப்ப நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வெர்ஷன் 2 அப்படின்ற கோடு கிளையண்ட் கிட்ட வந்துடும். இப்படிதான் நம்மளோட ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்றது நமக்கு இங்க இருக்க போகுது. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ ஆர் இந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது குவரிஸ் நான் இங்க பண்ணதே தான் நான் குட்டியா ஒரு ரீஃப்ரெஷ் மாதிரி நான் பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஓவர்வெல்மிங்கா இருக்குன்றதுக்காக ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பண்ணேன். இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா தெரிஞ்சா போதும். நாம பிரான்ச் கிரியேட் பண்ணுவோம், அந்த பிரான்ச் நான் புஷ் பண்ணுவேன், அந்த கதையை நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கனாலே இந்த கதையே நீங்க ஒரு அட்லீஸ்ட் 3 to 4 minutes ஆர் 5 minutes கிட்ட நீங்க பேசலாம். ஸோ இப்படி ஒரு கிளைண்ட் அவங்க கிட்ட இருக்கும், நாங்க ஃபோர்க் பண்ணிப்போம். அதுல இருந்து நமக்கு இப்போ நான் புதுசா ஒரு ப்ராஜெக்ட்ல நான் இங்க டேட்டா இருக்குன்னா க்ளோன் ஆர் புல் பண்ணி நான் ஒர்க் பண்ணுவேன். ஒரு ஃபீச்சர் பிரான்ச்ல நான் கிரியேட் பண்ணுவேன். ஃபீச்சர் பிரான்ச்ல அப்ரூவ் ஆன அப்புறம் என்னோட மாஸ்டர் பிரான்ச்சுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். மாஸ்டர் பிரான்ச்ல அப்டேட் பண்ணதை ரிமோட் ரெபாசிட்டரிக்கு நான் போட்டுருவேன். அதுக்கடுத்து நாங்க பிரான்ச்சை டிலீட் பண்ணிடுவோம். இதே மாதிரி எங்க கம்பெனின்றது ஒரு 2-3 மாசத்துக்கு நாங்க மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். மேக்கர் செக்கர் கான்செப்ட்ன்ற செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா வேலையும் முடிச்ச அப்புறம் ஃபைனலா ஒரு 3 மாசம் கழிச்சு என்னோட ப்ராஜெக்ட் வெர்ஷன் 2க்கு ரெடி. எல்லாம் ஓகேன்னா புல் ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணி என் கிளையண்ட்டுக்கு என்னோட டேட்டான்றதை நான் புஷ் பண்ணிடுவேன். ரைட். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் கிட்டோட ஒர்க் ஃப்ளோ. இதோட சிம்பிளர் ஃப்ளோஸ் இருக்கு, இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஃப்ளோ இருக்கு, இன்னும் 3-way மர்ஜ் அப்படின்லாம் நமக்கு பார்ப்போம். அதெல்லாம் நமக்கு அட்வான்ஸ்டா கிட் கான்செப்ட்ஸ். பட் ரைட் நவ் நம்ம பிகினியருக்கு இந்த லெவல்ன்றது ரொம்பவே அதிகம். ரைட். ஸோ அப்போ அந்த லெவல் நம்ம பார்த்துக்கோம். பட் ஸ்டில் இதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா டூ ஆஸ்க் மீ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு குட்டி டாபிக் செரி பிக் அப்படின்னு இருக்காங்க, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா we are done for the day. So is it understandable guys? So புரிஞ்சுதுங்களா? Yes, clear. Yes sir, yes sir. சூப்பர். ஸோ கண்டிப்பா கிட் நீங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணுவீங்க, கண்டிப்பா இதை நீங்க பேசுவீங்க. இப்பவே கூட நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு நம்ம கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு 4 லைன் 5 லைனுக்கு இப்ப நான் உங்களுக்கு இவ்வளவு புரிய வச்சேன் பாத்தீங்களா, இதே புரிய வைக்கிற தன்மையோட உங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டர்வியூனா எப்படி வச்சுக்கோங்கன்னா, இப்ப நான் ஒரு டீச் பண்றேன்ல, நான் டீச் பண்ணும்போது எப்படி சொல்றேன், இது இப்படி நடக்கும் இது இப்படி நடக்கும் புரிய வைக்கிறோமா, அதே மாதிரி நீங்க அந்த இன்டர்வியூரை என்னன்னு வச்சுக்கோங்கன்னா அவர் ஒரு ஸ்டூடெண்ட், நம்ம தான் ட்ரெயினரு, நம்ம புரிய வைக்கணும், அந்த மென்டாலிட்டில நீங்க பேசணுமே. ஒரு சின்ன விஷயத்த இப்ப எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு எல்லா ஆன்சரும் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கவே கூடாது. நம்ம என்ன நினைக்கணும்னா அவருக்கு எதுவுமே தெரியாது. அப்ப நம்ம புரிய வைக்கிற மாதிரி சின்ன டீட்டெயில் கூட நீங்க விடக்கூடாது. அந்த சின்ன டீட்டெயில் கூட விடாம பேசணும். எவ்வளவு பேசுறீங்களோ அவ்வளவு சான்சஸ் நம்ம வேலை வாங்குறதுக்கு அதிகம். ஏன்னா ஒரு 50 கொஸ்டின் கேட்க வேண்டிய இடத்துல நம்ம அதை ஒரு 10 கொஸ்டினா நம்ம நிப்பாட்டிடலாம். ஏன், இன்டர்வியூரை பேசவே விடக்கூடாது.
நம்ம அவ்வளவு பேசணும், எனக்கு இவ்வளவு தெரியும், நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொட்டி தீத்தணும். அவன் வந்தா எனக்கு நீ வேலை கொடுக்காம போக கூடாதுரா, நான் இவ்வளவு தெரியும் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவ் அப்ரோச்லயே நம்ம பேசணும். அந்த பேசுறது தாங்க வேலை. ஸோ கண்டிப்பா சொல்றேன், டெக்னாலஜி வச்சு வேலை வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஆனா பேசி வேலை வாங்கலாம் கண்டிப்பா. ஏன்னா அப்படிதான் இங்க எல்லாருமே வேலை வாங்கிட்டு இருக்கோம், அப்படிதான் ட்ரைனிங்கும். ஸோ அந்த இன்டர்வியூர் வந்து ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணுவான், 20 இன்டர்வியூ அட்டன் பண்ணுவான், நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவனோட மென்டாலிட்டின்னு இருக்கு, ஹியூமன் பீங்ஸ் எல்லாமே. ஸோ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதும் கரெக்ட் தான். ஸோ அப்போ ஒண்ணுமே தெரியாமன்றது. ஸோ நான் சொல்ல 50% தாங்க டெக்னிக்கல், மீதி 50% பேசுறதுதான் இருக்கு. நீங்க பேசுறதுலதான் வேலை. டெக்னிக்கலா வேலை வாங்குறது கஷ்டம், பேசி வேலை வாங்குறதுன்னா அப்ப 50% டெக்னிக்கல் 50% பேசிட்டோம்னா அந்த டெக்னிக்கலா தெரிஞ்சதை எப்படி போய் நீங்க டெலிவரி பண்றீங்க. ஏன்னா ஆன்சர் தெரியும், ஆனா டெலிவரி பண்ற கெப்பாசிட்டிஸ் இருக்காது. அது இப்பவே நீங்க வளர்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்ப இப்பவே நான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த இன்டர்வியூ கொஸ்டினுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்பிளைன் யுவர் கிட் ஸ்ட்ராட்டஜி ஆர் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு நான் கேட்கறேன்னா அடுத்த 4 நிமிஷத்துக்கு நீங்க பேசணும். அந்த பேச வேண்டிய கண்டென்ட் இப்படி இருக்கா, அதை இப்பவே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க நிறைய டெவாப்ஸ் டூல்ஸ் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. அப்ப நிறைய டூல்ஸ் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இன்னைக்கு கிட் புரியும். இந்த 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 எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் ஜென்கின்ஸ், டாக்கரு, அன்சிபிள்னு போகும்போது கிட் பத்தி மறந்துடுவீங்க. ஸோ அப்ப மேக் ஷுர் இது எல்லாத்தையுமே டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எனக்காக இல்ல, உங்களுக்காக தான். நான் எதுக்கு நான் டாக்குமெண்டேஷன் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா ஒரு ஃபோர்ஸ் பண்ற மாதிரி தான். டீச்சர் ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்றாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு டாக்குமெண்டேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். எனக்கும் ஓகே, யாரெல்லாம் படிக்கிறாங்க, யாரெல்லாம் வேலையை முடிச்சாங்க அப்படின்றத எனக்கும் ஒரு தெரியும். பிகாஸ் இப்போ நீங்க இப்போ கோர்ஸ் முடிச்ச அப்புறம் பிளேஸ்மெண்ட்னு வரும்போது ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன, இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டியா அப்படின்னு தான் நாங்க கேட்க போறோம். அதுக்கடுத்து தான் அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல இதெல்லாம் முடிக்கணும்ல. ஸோ நம்ம படிக்கிறதுல தான் நமக்கு இருக்கு. ஸோ நீங்க பே பண்ணிட்டீங்க வேலை கிடைச்சிரும், கிடையவே கிடையாது. ஸோ பே பண்ணா வேலை கிடைக்காது. இது ஒரு கோர்ஸ், நாங்க டீச் பண்றதுக்காக தான் பே பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நீங்க படிக்கணும். அந்த படிக்கிறதுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. ஸோ கிரீன்ஸ் டெக்னாலஜி அந்த 2 hours 3 hours 6 hours இப்போ எவ்வளவு ஒரு 1.5 hours 1.5 hours நம்ம எக்ஸாம்பிள் 4.5 hours 5 hours கிட்ட கிட்டு பார்த்துருக்கோம். அப்ப இதையும் தாண்டி கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்ப அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா என்ன பண்ணும், இதெல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கடுத்து கிட்டுல என்னென்ன பார்க்கலாம், என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் நீங்க எங்க படிக்கலாம், கிட்டுல என்னென்ன இப்போ இன்னும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், கிட்டுல நீங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்ம என்னென்ன சொல்றது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. அந்த இப்ப எனக்கு கிடைச்ச டைம்லனால அதை நான் ஷேர் பண்ண முடியாது. அப்ப யாரெல்லாம் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி முடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் எனக்கு அடுத்து எனக்கு வேணும்னு கேட்கறீங்களோ, ஐ ஹேவ் ஆல் தோஸ் கண்டென்ட், ஐ வில் பி ஷேரிங் வித் யூ கைஸ். ரைட்? ஸோ ஹோம்ஒர்க்கை முடிங்க, அதுக்கு அடுத்து நானும் உங்களுக்கு அந்த தேவை வேணும். ஸோ இப்போ பிளேஸ்மெண்ட்னு வந்துட்டீங்க, அந்த பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஸோ அதுக்காக தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கார்த்திக் அண்ட் தாமோதரன் சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் சைட்லேயே போயிட்டாங்க. ரைட்? ஸோ அப்போ அவங்க எவ்ரிடே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூல ஒரு நாள் இன்டர்வியூல என்னென்ன கேள்விகள் கேட்கறாங்க. இப்போ கண்டிப்பா இங்க இப்போ என்கிட்டே இப்போ 40 பேர் கிட்ட படிக்கிறீங்க. இப்ப நிறைய ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க, நிறைய ட்ரெயினர்ஸ். இப்ப நான் நேற்று ஈவினிங்ன்ற ஒரு கிளாஸ் எடுத்தேன், எனக்கு 120 மெம்பர்ஸ் சிடிசிபி. அப்போ அவ்வளவு பேர் ட்ரெயினர் இருக்காங்க. இப்போ மினிமம் 200 to 300. இதுல ஒரு பேட்ச் முடிய பழைய பேட்சஸ் இருக்கும். இன்டர்வியூன்றது டெய்லி நடக்குதுங்க. இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, நான் உங்களை இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, அந்த இன்டர்வியூல என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்றத மெயினா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதை கொடுத்தீங்கன்னா இப்ப எங்ககிட்ட இப்படி ஒரு டேட்டா பேஸே இருக்கு, வெறும் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் மட்டுமே. அதை படிச்சுட்டு போனாலே நம்ம வேலை வாங்கிடலாம். இப்ப நம்ம இதை லேர்ன் பண்றது, எக்ஸ்ட்ராவா கத்துக்கிறது எல்லாமே சர்வைபிலிட்டிக்காக தான். அங்க போயிட்டு கஷ்டப்படக்கூடாது, ஒண்ணுமே தெரியல அப்படின்றத கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் படிக்கிறோம். ஸோ அதுக்காக படிங்க. கோர்ஸை முடிச்ச அப்புறம் கண்டிப்பா வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. அது நம்ம பேசியே இன்டர்வியூ கொஸ்டின்ஸை மெமரைஸ் பண்ணி நம்ம வேலை வாங்கிடலாம். அந்த மாதிரி நம்ம ஈஸியா வேலை வாங்குறதுலாம் இருக்கு. பட் ஆனா அங்க போய் சர்வைவ் ஆகணும்ல, அவன் அவ்வளவு காசு தரான், அப்போ உங்களுக்கு வேலையே தெரியலனா என்ன பண்றது? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ வில் பி லேர்னிங் எக்ஸ்ட்ரா திங்ஸ். ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிட்ல ஒரு ஃபைனலா குட்டி டாபிக் இருக்கு, இன்னும் நம்ம நிறைய பேசலாம். மோஸ்ட்லி ஐ திங்க் ஐ வில் பி ஹேண்ட்லிங் யூ ஆல் த டாபிக்ஸ் நினைக்கிறேன். அது நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ கார்த்திக் சார் இந்த பிரான்ச் நீயே, இந்த டெவாப்ஸ் பேட்ச் நீயே ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொன்ன மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அண்ட் எஸ், ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்ல அப்படி பார்க்கும்போது நிறைய டைம் இருக்குன்னா, நான் கிட்ன்றது கொஞ்சம் ஈஸியான டாபிக், அதனால நிறைய பேசலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டைம் நிறைய கிடைக்கும் நம்ம பேசுறதுக்கு. எப்படி இன்டர்வியூல கேள்வி கேட்பாங்க, உங்க ஒர்க் ஃப்ளோ எல்லாம் எப்படி இருக்கும்ன்றதுக்காக. இல்லைன்னா ப்ராஜெக்ட் கிளாஸ்ல கார்த்திக் சார் அதை ஒரு 4 மணி நேரம் அதவே பேசுவார். உங்க ப்ராஜெக்ட்னா எப்படி இருக்கும், உங்க டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இப்போ நம்ம கிட்ட அகைன் சாரி நான் கேட்க வேண்டியதை வந்துட்டேன். ஸோ ஏதாவது நமக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா டூ ஆஸ்க் மீ. அண்ட் என்கிட்ட ஒரு நம்பர் ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. ஸோ லெட் மீ ஷேர் மை நம்பர்.
எஸ். ஸோ எனி கிளாரிட்டி கைஸ்? இது ஒரு முக்கியமான டாபிக். ஸோ இப்படி இதுல கண்டிப்பா கேட்கிற கொஸ்டின் நான் சொல்லிட்டேன். ஆனா ஏதாவது டவுட் ஏதாவது புரியலன்னா டூ ஆஸ்க் மீ. So can't we do a fork instead of clone? ஃபோர்க்ன்றது எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா மதன், ஒரு கிட்டப்ல இருந்து இன்னொரு கிட்டப்புக்கு புஷ் பண்றதுக்காக தாங்க. இப்ப நம்ம க்ளோன் பண்ணோம்னா உங்க லேப்டாப்புக்கு வந்துடும். லேப்டாப்னா என்னது? லோக்கல் ரெபாசிட்டரி. ஒரு ரிமோட் ரெபாசிட்டரியில இருந்து இன்னொரு ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்றதுக்காக தான் ஃபோர்க் பயன்படுத்தும். கிட்டப் டு கிட்டப். இப்ப நீங்க இங்க 8 பேர், எனக்கு 8 பேரும் 9 பேர்கிட்ட பண்ணிருக்காங்க. என்னோட ரெபாசிட்டரியை அவங்க ஃபோர்க் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கிட்ட இப்ப EC2 மிஷின்லாம் கிடையவே கிடையாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் அவங்க ஃபோர்க் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ 9 பேர்கிட்ட ஃபோர்க் பண்ணிருக்காங்க. என்னோட கிட்டப்ல இருக்கிற டேட்டா அவங்க கிட்ட வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃபோர்க்கிங். ஸோ நம்ம லோக்கல் ரெபாசிட்டரிக்கு எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு க்ளோனிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இங்க க்ளோனும் பண்ணிருக்கோம், ஃபோர்க்கும் பண்ணிருக்கோம். இது ரிமோட் டு ரிமோட், இது ரிமோட் டு லோக்கல். சூப்பர் கைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைனலா ஒரு குட்டி டாபிக்ஸ், ரொம்ப ஈஸியானது தான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் அ கான்செப்ட் விச் இஸ் கால்ட் அஸ் செரி பிக். ஸோ செரி பிக் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப குட்டியான எக்ஸாம்பிள் தான். செரி பிக்னா என்னன்னு சொல்றேன். அண்ட் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்ல இருந்து கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கார்த்திக் சார்ன்ற ஷேர் பண்ணிடுவாரு. கிட்ல பத்தின என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் ஃபேமஸான கொஷின்ஸ், இது எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. இது இல்லாம கிட்டு தெரியும்னு சொல்லவே கூடாது. அப்ப இங்கேயே ஒரு 50 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு. அந்த 50 கொஸ்டின்ஸ்க்கு நம்மளுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க எக்ஸாம்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் தெரியலையா அப்படியே அதை கூகுள் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அது என்ன, அதுக்கு மீனிங் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்க இருக்கிற 50 கொஸ்டின்ஸ்ல இருந்தா நம்மளுக்கு மோஸ்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ்ன்றது நம்ம கேட்க போறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து இதையும் தாண்டி நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு நாங்க யூஸ் பண்ண அந்த நோட்ஸ், கமெண்ட்ஸ், சீட் ஷீட் அப்படின்னு. சீட் ஷீட்னா என்னன்னா, ஒரே பேஜ்ல நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே. ஸோ இங்கேயும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எப்படி நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, ரிமோட் ரெபாசிட்டரி, 2 ரெபாசிட்டரி, நமக்கு இங்க ரெபாசிட்டரின்றது லோக்கலு, இண்டெக்ஸ் ஏரியா, ஒர்க்கிங் டைரக்டரி, ஸ்டாஷ்னா என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காகவும் நான் கொடுக்க போறேன். அண்ட் நம்மளுக்கு இங்க எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது, இதுல டேக் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு, ஸ்டாஷ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி சேஞ்ச் தான். ஸோ நீங்களே சும்மா ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பண்ணலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இங்க இருக்கிற கமாண்ட் எல்லாமே ஒரு தடவை படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியுமா, இல்ல ஏதாவது புதுசா இருக்கா, நம்ம ஃபைலை ரிமூவ் பண்றது, நம்ம டேட்டால இருந்து நம்ம ஸ்டாஷ் எடுக்கிறது, அந்த மாதிரி நமக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு புரியுதா? ஏன்னா இதுதான் சீட் ஷீட். சீட் ஷீட்னா என்னது, நம்ம படிக்க இப்ப எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி சும்மா ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு குட்டியா எழுதி வச்சிருப்பீங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு 2 பக்கத்துக்கான சீட் ஷீட். இது எல்லாமே உங்களுக்கு புரியுதா அப்படின்றத ஒரு தடவை நீங்களும் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வில் பி ஷேரிங் யூ ஆஃப்டர் திஸ் டுடே செஷன், ரைட்? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வாட் வி வில் டூ இஸ் லெட்ஸ் கோ பேக் டு அவர் டாபிக் இன் ஹேண்ட் விச் இஸ் செரி பிக்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ செரி பிக் அப்படின்றது என்னன்னா, நம்ம இதே சிச்சுவேஷன், இதே சினாரியோ எடுத்துக்கலாம். என்ன சினாரியோனா, இங்க நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் கமிட்ன்றதை நான் எடுத்துக்கிறேன், இல்ல வெறும் ஃபர்ஸ்ட் கமிட்டே எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 1 செகண்ட். இப்படி என்கிட்ட இப்படி ஒரு கமிட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம புதுசா இங்க வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமிட், இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் CHERRYPICK செரி பிக். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் நமக்கு செகண்ட் கமிட், தேர்ட் கமிட்லாம் வேணும். செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்லாம் இருக்கு. இது நான் என்ன பண்றேன், இதை நான் காப்பி பண்ணி இங்க வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் இதோட கலர் எல்லாமே என்ன பண்ணிடலாம்னா எல்லோ கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா இது எல்லாமே லோக்கல் ரெபாசிட்டரி தானே. ஸோ லோக்கல் 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 காப்பி, இங்க ஒரு பேஸ்ட், அண்ட் இதை நான் இங்க லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் இது நமக்கு ஃபீச்சர் பிரான்ச் டெவலப் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணி என்ன வச்சிருக்கோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஃபர்ஸ்ட் கமிட்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் கமிட் நான் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட ஃபீச்சர் பிரான்ச்ல செகண்ட் கமிட், தேர்ட் கமிட், ஃபோர்த் கமிட்ன்றது நிறைய டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோமே. அது மாதிரி நிறைய கமிட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதே சிச்சுவேஷன் நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் லெட் மீ கோ டு மை CD, வெளியில வந்துருவோம். MKDIR செரி அப்படின்னு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன், CD செரி. நம்ம ஸ்கிரீனை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும் கிட் இனிஷியலைஸ். நான் இப்போ ஸ்டார்ட் பண்றதே என்னோட லோக்கல் ரெபாசிட்டரி இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ரிமோட் எல்லாம் நான் கனெக்டே பண்ணல, நான் புதுசா ஒரு ஃபோல்டர் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணுவோம், VI டெஸ்ட் இன்சர்ட் மோட்ல ஃபர்ஸ்ட் லைன்.
நம்ம என்ன பண்ணலாம்னா சேவ் அண்ட் பிட். ஓகே, ஸோ நம்ம விஐ டெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேட்டாவை நான் சேவ் பண்ணி நான் பிட் பண்ணி நான் வெளியில வந்திருக்கேன். இது என்ன பண்ணுவோம், கிட் ஆட் டெஸ்ட் கிட் கமிட் -m ஃபர்ஸ்ட் கமிட். நீங்க ஃபர்ஸ்ட் கமிட்னு பண்ணாதான் உங்களுக்கு மாஸ்டர் பிரான்ச்ன்ற ஒரு பிரான்ச்சே கிரியேட் ஆகும். இப்போ நமக்கு பிரான்ச் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கிட் பிரான்ச் டெவ் கிட் செக் அவுட் டெவ். நம்மளுக்கு செக் அவுட் டெவ்னு சொல்லிட்டு நம்ம ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா நம்ம செகண்ட் கமிட் தேர்ட் கமிட் அப்படின்னு நான் பண்ண போறோம். So what I'll do is let me add those commits also. So vi test insert mode la second line save and pit. இப்போ next நம்ம என்ன பண்ணுவோம்னா git commit -am ஆட் பண்ணி நம்ம கமிட் பண்ணிக்கலாம். செகண்ட் கமிட் நான் கொடுத்துறேன். git commit -am செகண்ட் கமிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். vi டெஸ்ட் இல்ல தேர்ட் லைன் அப்படின்னு நான் கொடுத்துறேன். thirdline சேவ் பண்ணி குவிட் பண்ணுவோம். திருப்பி git commit -am தேர்ட் கமிட் அப்படின்னு நான் கொடுத்துறேன். சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஃபோர்த் கமிட் கூட விட்டுருங்க, இது வேணாம். நான் இப்படி ஒரு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கமிட்ன்றது என்னோட மாஸ்டர்ல இருக்கு. நம்ம இதை லாக் கமாண்ட் போட்டாலே நம்ம பார்த்துக்கலாம். கெட் லாக் ஃபர்ஸ்ட் கமிட்னு மாஸ்டர்ல ஒரே ஒரு கமிட் தான் இருக்கு. செகண்ட் கமிட் தேர்ட் கமிட்னு சொல்லிட்டு நமக்கு என்ன இருக்குன்னா நம்மளோட ஃபீச்சர் பிரான்ச்ல நமக்கு இங்க இருக்கு ஹெட் டெவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீச்சர் பிரான்ச்ல 2 கமிட் இருக்கு. இப்போ நம்ம மர்ஜ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். அது ஸ்மூத் மர்ஜ். மர்ஜ்னாலே ஒரே கமாண்ட் தான், கிட் மர்ஜ் என்ன பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மூத் மர்ஜ் ஆகுதா மர்ஜ் கான்ஃபிளிக்ட் ஆகுதா அப்படின்றது நம்ம கமிட் ஐடி பொறுத்து நமக்கு இங்க மாறப்போகுது. இப்போ மர்ஜ்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இங்க இருக்கிற டேட்டா இருக்கு பாத்தீங்களா, இங்க ஒரு 4 கமிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு மேல இப்படி மர்ஜ் ஆகும். இதுதான் மர்ஜ் அப்படின்ற கான்செப்டுக்கு மீனிங். ஆனா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா செரி பிக் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஸோ மர்ஜ்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இருக்கிற எல்லா கமிட்டும் அப்படியே எனக்கு போயிட்டு மர்ஜ் ஆகும். ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா புதுசா நான் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். என்ன ஆப்ரேஷன்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கமிட்ன்றது கரெக்ட். ஆனா என்னோட டெஸ்டிங் டீம் என்ன சொல்லிட்டாங்கன்னா தேர்ட் கமிட் ஃபோர்த் கமிட் எரர் வருதுங்க, அதை நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஆனா செகண்ட் கமிட் கரெக்டா இருக்கு, நீங்க செகண்ட் கமிட்டை மட்டும் மாஸ்டர் பிரான்ச்சுக்கு புஷ் பண்ணிருங்க. இந்த தேர்ட் கமிட் ஃபோர்த் கமிட்லாம் நீங்க புஷ் பண்ண வேண்டாம் உங்க மாஸ்டர் பிரான்ச்சுக்கு. ஸோ அந்த மாதிரி அவன் என்ன சொல்றான்னா நமக்கு இப்படி சொல்றாங்க, ஸோ இப்படி நீங்க பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் இந்த செகண்ட் கமிட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டு போயிட்டு மாஸ்டர்ல ஆட் பண்ணணும். அது எப்படிங்க பண்றது? அப்ப மர்ஜ்ன்றதுக்கு பதிலா மர்ஜோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இருக்கிற எல்லா கமிட்டையும் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அது என்ன பண்ணும்னா மேல போயிட்டு மர்ஜ் பண்ணிடும். இங்க 4 கமிட் இருக்கு 5 கமிட் இருக்குன்னா மர்ஜ்ன்றது எல்லாமே மர்ஜ் பண்ணும். அதுக்கு பதிலா தான் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறது செரி பிக் அப்படின்ற ஒரு டாபிக். ஸோ இப்போ நம்ம செரி பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். செரி பிக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் த கமாண்ட் விச் இஸ் கால்ட் அஸ் செரி பிக். ஸோ நான் என்ன பண்றேன், என்னோட ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இதுல நமக்கு என்ன பிரான்ச்ல இருக்கும் நம்ம செக் பண்ணலாம். கெட் பிரான்ச் மர்ஜ் பண்ற மாதிரியே தான் செரி பிக்கும். ஓகே, ஆனா இதுக்கு நம்மளுக்கு ஒரு முக்கியமான டாபிக் வேணும். என்னன்னா கிட் லாக்னு நீங்க பார்த்து வச்சுக்கணும். இங்க நான் செரி பிக்ல எப்படி நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு இந்த கமிட்டை மட்டும் பிக் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது மட்டும் எனக்கு பிக் பண்ணணும்னா அதோட கமிட் ஐடின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். கமிட் ஐடி தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம செரி பிக்ன்ற ஆபரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணேன்னா கிட் லாக்னு நான் போட்டு வச்சுக்கிறேன். என்ன பிரான்ச்ல இருந்து டெவ் பிரான்ச்ல இருந்து நான் லாக் போட்டேன்னா இந்த செகண்ட் கமிட் ஃபர்ஸ்ட் கமிட்ன்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு காமிக்குது. ரைட், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம மாஸ்டர் பிரான்ச்ல இருந்து நம்ம செரி பிக் ஆபரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். ரைட், ஸோ ஓகே வாட் ஐல் டூ கிட் பிரான்ச் சாரி கிட் செக் அவுட் மாஸ்டர். இப்போ மாஸ்டர் பிரான்ச்ல எனக்கு ஒரே ஒரு கமிட் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ ஐ நோ தட் மாஸ்டர் பிரான்ச்ல ஒரே ஒரு கமிட் மட்டும் தான் இருக்கு. அதை நீங்க இந்த லாக் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மாஸ்டர் பிரான்ச்ல ஒரே ஒரு கமிட்டோட நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா செரி பிக்னு நான் பண்ண போறேன். ஸோ என்ன செரி பிக், கிட் CHERRY-PICK இதுதான் கமாண்ட். கிட் செரி பிக். நீங்க என்ன ஐடியா நீங்க பிக் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐடி நம்பரை கொடுக்கும். ஸோ இதை நம்ம Ctrl+Shift+C காப்பி பண்ணிட்டு இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்பனா என்ன அர்த்தம்னா நம்ம இந்த ஐடி இந்த கமிட்டை மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா நான் செரி பிக் பண்ணி இங்க நான் அட்டாச் பண்ண போறேன்.
இதுதான் நம்ம எக்ஸாம்பிள். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா கிட் செரி பிக்கு அந்த கமிட் ஐடி இப்படி கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா இப்ப புதுசா நம்மளுக்கு இன்சர்ட் ஆயிருக்கு. இப்ப நீங்க கிட் லாக்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம எதுல இருக்கோம்னா மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கோம். இப்ப கிட் லாக்னு கொடுத்தால் நீங்களே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கமிட் அண்ட் செகண்ட் கமிட்ன்ற டேட்டான்றது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு புதுசா எனக்கு ஒரு டேட்டான்றது ஆட் ஆயிருக்கு. அப்ப இது செகண்ட் கமிட். ஸோ இப்போ நம்ம இங்க கேட்டு டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செகண்ட் லைன்ன்ற டேட்டா ஆட் ஆயிருக்கிறத பார்க்கலாம். இதுல உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு காமனா ஒரு கேள்வி வரும். இப்ப செகண்ட் கமிட்டை விட்டுட்டு என்னால இந்த தேர்டு கமிட் எடுத்துட்டு வந்து இங்க ஆட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் கமிட், அதுக்கடுத்து தேர்டு கமிட், அதுக்கடுத்து ஃபோர்த் கமிட், அப்படி ஒன்னொன்னா தான் போக முடியும். நம்ம மர்ஜ் பண்ணா மொத்தமா மர்ஜ் ஆயிரும். அதுக்கு பதில் தான் நம்ம செரி பிக்னு வச்சிருக்கோம். செரி பிக்னா என்னன்னா எனக்கு ஒரு கமிட்டை நான் ஆட் பண்றதுக்காக நம்ம செரி பிக் அப்படின்னு பண்ணலாம். செரி பிக்ல நீங்க ஒரு கமிட் ஐடி தான் கொடுக்க முடியும். அப்ப நீங்க 3 விஷயம் மர்ஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கமிட் பண்ணணும், தேர்டு கமிட் பண்ணணும், ஃபோர்த் கமிட் பண்ணணும்னு நினைக்கணும் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் கமிட்கான கமாண்ட், அடுத்து தேர்டு, அடுத்து ஃபோர்த்து. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒன் பை ஒன்னா நீங்க பண்ணி ஒன் பை ஒன்னா தான் நீங்க செரி பிக் பண்ண முடியும். அட் அ டைம்ல 2-3 செரி பிக் பண்ணவே முடியாது. ரைட். ஸோ அப்ப நம்மளுக்கு இது என்னன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்ப இங்க நம்ம எப்படி ஒரு ஃப்ளோ நமக்கு கிரியேட் ஆகுது. செரி பிக்ன்றது மர்ஜுக்கு பதில நம்ம செரி பிக்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரே ஒரு கமிட்டை மட்டும் நம்ம எடுக்கிறதுக்காக செரி பிக் அப்படின்ற நம்ம கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தாங்க. செரி பிக்னா என்னது அப்படின்றதுக்காக ஒரு கேள்வி. ஸோ நம்ம பார்த்ததுல மர்ஜ் கான்ஃபிளிக்ட், ரீபேஸ், செரி பிக் இது எல்லாமே எதுக்குன்னா இதுதான் கிட்டே. இதை தவிர கிட்ல பெருசாலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஒரு வேலை இருக்கும், மல்டிபிள் பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு பிரான்ச்சஸ்ல அவங்க கோட் அடிச்சு செக் பண்ணிட்டு மர்ஜ் பண்ண போறாங்க. அல்டிமேட்டா நம்ம கோல்ன்றதுன்னா இந்த மர்ஜ் பண்றது. அதை மர்ஜ் பண்ற போது கான்ஃபிளிக்ட் கண்டிப்பா எக்கச்சக்கமான கான்ஃபிளிக்ட் இருக்கும். ஏன்னா யாராவது ஒருத்தன் ஒரு கோட் அடிச்சிருப்பான், அதே லைன்ல என்னோட லைன்ல வேற ஏதாவது டேட்டா இருக்கும், கான்ஃபிளிக்ட்ன்றது வரும். அதை உட்காந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க எடிட் பண்ண போறீங்க. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அண்ட் முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கிட்லயே ஒர்க் பண்ணவே மாட்டோங்க. ஸோ கிட்ல ஒர்க் பண்ண மாட்டோம்னா இது எல்லாமே டெவலப்பர் யூஸ் பண்ற வேலைகள். நீங்க எதுக்கு கோட் அடிக்க போறீங்க? எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் கேள்வியா கேட்பான், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இது. நீங்க இந்த கிட் கமாண்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே நம்ம வேலை ஓவர். ஏன்னா அவங்க ஓவரலா கேட்கும்போது கிட் கமாண்ட் தான் கேட்க போறாங்க. அப்போ ஒரு கிட் கமாண்டுக்கும் அர்த்தம் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோவை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கு மேல ரொம்ப உட்காந்து கிட் படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இது டெவலப்பர்ஸ் தான் அவங்க டே டு டே லைஃப்ல அடிக்கடி யூஸ் பண்ற டூல். நம்ம கோடே அடிக்க போறது கிடையாது. நம்ம எதுக்கு உட்காந்து கோட் அடிக்கிற மாதிரி கிட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த கிளாஸ் எப்படி கிட்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக நீங்க கமாண்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல நீங்க எக்ஸ்ட்ராவா உள்ள மோரா கிட் லேர்ன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா கிட்ன்றது ஒரு சிம்பிளான ஈஸியான டூல். அது தவிர நம்மளுக்கு நம்மளோட ஃபோக்கஸ்ன்றது மற்ற டூல்ஸ்ல இருக்கணும். டாக்கரு, அன்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டூல்ஸ் நம்ம வச்சுக்கலாம். கிட்னா எனக்கு என்னன்னு தெரியும் அந்த லெவலுக்கு மட்டும் நம்ம கிட்ட பார்த்து வச்சுக்கிட்டாலே இட்ஸ் மோர் த ஃபன். வித்அவுட் நோயிங் கோடிங் கேன் மர்ஜ். நீங்க இந்த மர்ஜ் எல்லாம் பண்ணவே மாட்டீங்க கார்த்திக். ஸோ இதெல்லாம் உங்களோட வேலையே கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட வேலைன்றது என்னன்னா அவங்க ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க கிட்ஹப்ல இருந்து நம்ம அந்த கோடை எடுத்துட்டு வந்து ஜென்கின்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணி நம்மளோட சிஐசிடி ஒர்க் ஃப்ளோ அதுக்காக தான். அப்ப அவங்க கிட்ட தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப கிட்ட தெரியும்னு சொல்லியிருந்தா இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஸோ உங்க கிட்ட இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்களே ஹானஸ்டாவே சொல்லலாம், நம்ம மர்ஜ் எல்லாம் நம்ம பண்ணவே மாட்டோம். ஏன்னா அந்த மர்ஜ் பண்ணா உள்ள இருக்கிற கோட்ல கான்ஃபிளிக்ட் வந்துச்சுன்னா எந்த கோடு கரெக்ட் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது. அப்ப அதெல்லாம் நம்மளோட ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது. கிட்டுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க மெயினா யூஸ் பண்ற டூல்ஸ்ன்றது ஜென்கின்ஸ், அன்சிபிள், டாக்கரு அந்த லெவல்ல தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க டெவாப்ஸ்ல. ஸோ சிஐசிடி ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்றதுக்காக தான் உங்களோட ரோலாவே இருக்கும். அங்க கிட்ல இருந்தா கோட் எடுப்பீங்க. அப்ப அந்த கிட்ல இருந்து கோட் எடுக்கணும்ல, அதுக்காக கிட் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த மர்ஜ் கமாண்ட் எல்லாம் யூஸே பண்ண மாட்டீங்க 100% ஷோர். ஸோ பிகாஸ் வி ஆர் நாட் டெவலப்பர்ஸ். அந்த கோடு உங்களுக்கு புரியாது. ஏன்னா இப்ப நீங்க ஒரு பைத்தான்ன்ற லாங்குவேஜ் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் யூஸ் பண்றது ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிருப்பான் ஃப்ரண்ட் எண்டுக்கு, இல்ல ஆங்குலர் ரியாக்ட்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த யார் அந்த கோடை யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் அந்த மர்ஜ் கான்ஃபிளிக்ட் எல்லாமே சால்வ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா என்ன கோடு கரெக்டா அது என்ன பண்ணுதுன்னே தெரியாம நம்ம போயிட்டு அதெல்லாம் சால்வ் பண்ற மாதிரி இருக்காது. இந்த டெவலப்பர் யூஸ் பண்ற டூல் தான் கிட். ஆனா நம்மளோட அந்த நாலேஜ்ன்றது இருக்கணும். ஏன்னா கிட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கிட்ல ஏதாவது நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகணும்ன்றதுக்காக எல்லாருமே கிட்டுக்கு தெரிஞ்ச டூல் தான். இது எப்படின்னா எஸ்கியூஎல் மாதிரிங்க. எல்லா டெவலப்பருக்கும் எஸ்கியூஎல் தெரியும். ஆனா நாங்க எஸ்கியூஎல் ஒர்க்கே பண்ண மாட்டோம். ஆனா எஸ்கியூஎல் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு பேசிக் நாலேஜ் மாதிரி தான். அதுக்குன்னு தனியா டீம் இருப்பாங்க, டேட்டாபேஸ் அட்மின்ஸ்னு சொல்லிட்டு.
ஆனா இங்க எல்லாருக்குமே இப்போ எஸ்கியூஎல்ன்றது தெரியும். ஏன்னா அது என்ன சிம்பிள் ஸ்ட்ரக்சர் பெரிய லாங்குவேஜ் தானே. ஸோ அந்த ஒரு சிம்பிள் லாங்குவேஜ் மாதிரி தான் கிட்ன்றத எல்லாருமே சிம்பிள். அப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அது நம்மளுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்யூம்ல ஆட் பண்ணி வச்சுக்க போறோம். அதுக்காக தான் இந்த 3 செஷன்ஸ். சூப்பர் கைஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு குட்டி டாஸ்க் மட்டும் நான் கொடுத்துட்றேன். இதை முடிச்சிட்டோம்னா நம்மளோட வேலை ஓவர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்க கிட்ட இப்போ நான் லினக்ஸ்ல பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்க முடிஞ்சா விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணி உங்க பர்சனல் லேப்டாப் இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணுங்க. இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். எக்ஸாம்பிளுக்காக பர்சனல் லேப்டாப் யூஸ் பண்ணி GUI வழியா கிட்ல நீங்க எப்படி ஒர்க் பண்றதுன்னு பாருங்க. ஏன்னா விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அதுல மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கும். எல்லா டெவலப்பர்ஸும் GUIல தான் கிட்டே யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெர்ஜ் கான்ஃபிளிக்ட்லாம் சரி பண்றது எல்லாமே GUIல தான் பண்ணுவோம். சும்மா ஃப்ரீயா இருக்கீங்க, நடுவில் இப்போ நாளைக்கு 2 நாள் டைம் இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா இப்பதான் நீங்க டெவாப் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த டைம்லாம் வேஸ்ட் போக கூடாது, நம்ம எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ உங்களுக்கு ஒரு இது டாஸ்க், இது கம்பல்சரி டாஸ்க்னு கிடையவே கிடையாது. சும்மா காம்ப்ளிமெண்டரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா விண்டோஸ்ல GUI யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிறதுக்கு அப்ப நீங்க ஒர்க் பண்ணும்போது நீங்க அது பண்ணலாம். இங்கே நாங்க காம்ப்ளிமெண்டரி டாஸ்க் அப்படின்னு நான் கொடுத்துறேன். இது கம்பல்சரியா நீங்க கம்பல்சரி வச்சுக்கோங்க, COMP. ஸோ நீங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது விண்டோஸ்ல GUI யூஸ் பண்ணி கிட் யூஸ் பண்ணலாம். அப்ப அதுல இன்னும் பெட்டரா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லா டெவலப்பர்ஸும் நாங்க GUI தாங்க யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நாங்க அதுல தான் கோடி அடிக்கிறோம், விசுவல் ஸ்டுடியோ கோடுன்ற ஆப்ல. அது விசுவல் ஸ்டுடியோ கோட் ஆப்லயே கிட் இன்டெகிரேட்டடா இருக்கும். அப்ப அதுலயே நாங்க இந்த மெர்ஜ் கமாண்ட் பிரச்சனை எல்லாம் அதுலயே சால்வ் பண்ணிருக்கோம். இது நீங்க யூடியூப்ல போயிட்டு ஒரு வீடியோ பார்த்தாலே அழகா எப்படி மெர்ஜ் கான்ஃபிளிக்ட்லாம் சால்வ் பண்றாங்கன்ற வீடியோ கிடைச்சிரும். அது எல்லாமே நாங்க இந்த லினக்ஸ்ல போயிட்டு மெர்ஜ் டூல்லாம் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் உட்காந்து அது மேனுவலா எடிட் பண்றது எல்லாமே. ஆனா அந்த நாலேஜ் தெரியுமா கேட்பாங்க இன்டர்வியூல, நம்ம தெரியும்னு சொல்லணும். அதுக்காக தான் நம்ம லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ உங்களோட டாஸ்க்ன்றது என்னன்னா 2 டாஸ்க் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா ஸ்டாஷ் அப்படின்றது நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஸ்டாஷ், STASH. ஸோ கிட் ஸ்டாஷ் அப்படின்னு இருக்கு. ஸ்டாஷ்ன்றது என்னன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெம்பரரி மெமரி ஸ்பேஸ். ஸோ டெம்பரரி ஸ்பேஸ்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் let me show you an example. ஓகே. ஸோ இப்போ நம்ம டெம்பரரி மெமரி ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கைண்ட் ஆஃப் அ ஷெல்ஃப் ஃபார் த மெஷ் யூ டோன்ட் வாண்ட் டு இன்க்ளூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போ நான் மாஸ்டர் பிரான்ச்ல ஒரு 10 லைன் கோட் அடிச்சிருக்கேன். அந்த 10 லைன் நான் கோட் அடிச்சிருக்கேன்னா இப்போ நான் திடீர்னு என்ன நினைக்கிறேன்னா என்னோட ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு நான் போய் எட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்லும்னா நீங்க அந்த ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு தாவணும்னா நீங்க பண்ணிருக்கிற சேஞ்சஸை கமிட் ஒன்னு ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். இது கிட் இப்ப இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்ல பண்றது கிடையாது. ஆனா பழைய வெர்ஷன்ஸ்ல கிட் என்ன பண்ணும்னா இப்ப லெட்ஸ் சே உங்களோட ஒர்க்கிங் காப்பி உங்களோட ஃபைல்ல ஒரு 10 லைன் எடுக்கிறீங்க, அடிச்சு வச்சிருக்கீங்க. இப்ப திடீர்னு நீங்க வேற பிரான்ச்சுக்கு தாவ நினைக்கிறீங்கன்னா அது என்ன சொல்லும்னா அந்த நீங்க எழுதி வச்சிருக்கிறத ஆட் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு பண்ண சொல்லும். இப்படி ஒரு வார்னிங் கொடுக்கும். அப்ப நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா நான் அது 10 லைன் நான் கரெக்டா தப்பானே தெரியல. அப்ப என்னால டெலீட்டும் பண்ண முடியாது. ஆனா நான் வேற பிரான்ச்சுக்கு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாஷ் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னா ஸ்டேஜிங் ஏரியா மாதிரியே ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ஸ்பேஸ், நமக்கு தேவையில்லாத கோடு சும்மா அப்படியே டெம்பரரியா வச்சுக்கிறதுக்காக ஸ்டாஷ் அப்படின்றது நம்ம போட்டு வச்சுக்கலாம். கிட் ஸ்டாஷ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட டேட்டா எல்லாமே ஸ்டாஷ்ல போய் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா வேற பிரான்ச்சுக்கு போகலாம். அந்த பிரான்ச்ல கூட போய் நீங்க பாத்துக்கலாம். திருப்பி உங்க பிரான்ச்சுக்கு வந்துட்டு நீங்க ஸ்டாஷ்ல இருக்க டேட்டாவை எடுத்து வச்சு நீங்க திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இது நம்மளுக்கு ஸ்டாஷ்ன்றது டெம்பரரியா ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு ஏரியா மாதிரி. இப்ப கிட் ஸ்டாஷ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ண போறீங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொன்று இருக்குங்க, கிட்டு நம்மளுக்கு டேக் அப்படின்னு சொல்லிட்டு. டேக்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டேக்ன்றது இப்போ நான் இங்க சொன்ன மாதிரியே இந்த வெர்ஷன் 1, 2, 3 எல்லாம் என்னன்னா கமிட். இந்த மாதிரி இப்போ ஒரு 100 கமிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 கமிட்ல ஸ்பெசிபிக்கா ஒரு கமிட் தான் நம்ம வேலையை பண்ணி முடிச்சிருப்போம். அப்ப அந்த கமிட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேக் வைப்பாங்க. இப்போ நீங்க பாருங்க இப்படி இந்த ஒரு சர்க்கிளும் கமிட் 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 கமிட்னு இருக்கு. ஸோ திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு டேக் வைப்பாங்க. என்ன டேக்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கமிட்ன்றது நான் வெர்ஷன் 1 வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு டேக் வைப்பாங்க. ஸோ அப்போ எல்லா கமிட்ல ஒரு ஸ்பெசிபிக் கமிட்டை மட்டும் பிக் பண்ணி இதுல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வெர்ஷன் 1ன்றது நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அ டேக், இட் லுக்ஸ் லைக் அ வெர்ஷன். ஸோ இட்ஸ் ப்ராபபிலி அன் ஆப்ஜெக்ட். அனோட்டட் டேக்னா சும்மா நம்ம இந்த கமிட்டுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு டேக் நம்ம கொடுத்து வைக்கிறோம். ஸோ அப்போ நம்ம இந்த கமிட்டை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே தான் நம்ம வெர்ஷன் 1 முடிச்சோம். அதே மாதிரி 2-3 மாசம் கழிச்சு கமிட்டா போகும். அதுல ஸ்பெசிஃபிக்கா ஒரு கமிட்டை மட்டும் பிடிச்சி இதுல நான் வெர்ஷன் 2ன்ற கோட நான் முடிச்சிட்டேன், அப்ப அதுக்கு ஒரு டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டேகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஸ்டாஷ்னா என்ன, அதுக்கு அடுத்து இன்னொரு கமாண்ட் டேக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க கமிட்டுக்கு எப்படி நீங்க டேக் கொடுக்கறது, ஒரு லைன் கமாண்டுங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே அது என்னன்னு கிடைச்சிடும். எப்படி நீங்க டேக் பண்றது
அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு இன்டர்வியூ கொஸ்டின். இது இன்டர்வியூ கொஸ்டின் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், பட் எதுக்கும் நம்ம இப்ப கொடுத்துக்கலாம். வாட் இஸ் கிட்ல டிஃப் அதுக்கும் ஸ்டேட்டஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நான் லாஸ்ட் கிளாஸே கொடுத்தனான்னு தெரியல, பட் ஸ்டில் ஸோ டிஃப்க்கும் ஸ்டேட்டஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்துருந்தேன்னா ஓகே ஸ்கிப் இட், அப்படிலாம் கொடுக்கல புதுசா இருக்குன்னா அப்ப படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு தெரிய வேண்டிய கேள்விகள், இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ், அதனால தான் நான் இதெல்லாம் பார்த்து நான் வச்சுக்கிறது. சூப்பர். ஸோ அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னா, ஸோ இதோட நம்ம கிட் அப்படின்ற டூல்ல நம்ம பேசிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸ்ல ஏதாவது queries and doubts இருந்துச்சுன்னா do ask me or else we are done for the day. கார்த்திக், மாஸ்டர் பிரான்ச் நம்ம டீல் பண்ண முடியாது, அதுதான் ஒரிஜினல். நம்ம கிரியேட் பண்ண பிரான்ச்சஸ் எல்லாம் நம்ம டீல் பண்ணலாம். மாஸ்டர் பிரான்ச் ட்ரீட் பண்ணிட்டா போச்சே எல்லாமே. மாஸ்டர் பிரான்ச் தான் நம்ம டிஃபால்ட். நீங்க கிரியேட் பண்ண ஃபீச்சர் பிரான்ச் பேரே நான் சொல்லிப்பேன், மாஸ்டர் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாஸ்டர் தான் ஒரிஜினல், அதுதான் இந்த ட்ராக். எப்பவுமே முக்கியமானதெல்லாம் மாஸ்டர்ல தான் இருக்கும். அந்த மாஸ்டர் நம்ம ஒரு பிரான்ச்னாலே மாஸ்டர் தான். நம்ம ஃபீச்சர் பிரான்ச்ன்றது சும்மா டெம்பரரி மாதிரி, அதையும் வேணும்னா மெயினா வச்சுக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். ஆனா மாஸ்டர் நம்ம டீல் பண்ண மாட்டோம். மித்ரன் சாயர் சொல்லுங்க. இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில ஒரு 10 டெவலப்பர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு காமனா ஒரே ஒரு ரிமோட் ரெபோசிட்டரி தானே இருக்கும்? கரெக்ட். ஓகே, கரெக்ட், எஸ். ஸோ இப்போ அது கம்பெனிக்கு பொறுத்து மாறும். இப்போ நம்ம ஒரு கம்பெனி நம்ம ஒர்க் பண்றோம், இப்போ மோஸ்ட்லி கண்டிப்பா ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி தான் இருக்கும். இங்கே நம்ம எக்ஸாம்பிளையும் ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி தான் நம்ம வச்சிருந்தோம். அந்த ரிமோட் ரெபாசிட்டரியை நம்ம ஒரு ஃபோர்க் பண்ணி எடுத்திருப்போம். இதுல நம்ம ஒர்க்கே பண்ண மாட்டோங்க, இதுல நீங்க கவலைப்பட வேணாம். ஸோ கண்டிப்பா ஒரே ஒரு ரிமோட் தான் இருக்கும், மல்டிபிள் ரிமோட்ன்றது இருக்கவே இருக்காது. வேணா ஒரு பேக்கப்புக்கு இன்னொரு ஒரு ரிமோட் வச்சுக்கலாம், ஆனா அதுல நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ கண்டிப்பா எல்லா டெவலப்பர்ஸும் சேர்ந்து ஒரே ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி தான் நம்ம போயிட்டு கோட டம்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ ஃபோக் பண்றது வந்து டெவலப்பர்ஸ் தான் பண்ணுவாங்க ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி ஓனர்ல இருந்து. எஸ். ஓகே.